மதிப்பீடு என்றால் என்ன என்ற தலைப்பில் செம்மை ஆசான் மாணாக்கர் கூட்டமைவினருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் எடுத்த உறவின் ஆளுமை பாடம் வகுப்பு 2. அனைவருக்கும் வணக்கம். உறவின் ஆளுமை என்ற பொது தலைப்பின் கீழ் 2வது பாடமாக இன்றைய மதிப்பீடு எனும் கருத்து விளக்கப்படுகிறது. முதல் பாடம் கட்டமைவு, ஒழுங்கு, விதி ஆகியவற்றை பற்றியதாக இருந்தது. யாவும் மதிப்புடைய அவற்றின் ஒப்பீடே மதிப்பீடு என்பது இதற்குரிய இலக்கணம். யாவற்றுக்குமே மதிப்பு உண்டு. மதிப்புகளை ஒப்பிட்டால் அது மதிப்பீடு, ஒப்பிடவில்லை என்றால் அது தனி மதிப்பு. ஈடு என்ற சொல் ஒப்புமையிலிருந்து எழுவது. ஈடு செய்தல் என்றால் ஒன்றன் இழப்பை இன்னொன்றால் நிரப்புதல் அல்லது நிரப்ப முற்படுதல் என்றுதான் பொருளாகும். அவ்வாறுதான் காப்பீடு எனும் சொல் வளர்ச்சி அடைந்தது. உள்ளீடு என்றால் உள்ளே இருக்கும் ஒன்றுக்கு நிகராக அல்லது மாற்றாக புறத்திலிருந்து வேறொன்றை செலுத்துவது என்றாகும். இரு தனித்தன்மைகள் ஒப்புமையாக்கப்படுகையில் ஈடு என்ற கருத்து எழுந்து விடுகிறது. இடு எனும் சொல்தான் ஈடு என்று வளர்ச்சி அடைகிறது. இடு என்பது ஒரு குறிப்பிட்ட களத்தில் ஒன்றை வைத்தல் என்றுதான் பொருள் தரும். அது ஈடு என்று ஆகும்போது தனியே ஒரு இடத்தில் அல்லது களத்தில் ஒன்றை வைத்தல் என்பதற்கு பதிலாக ஒன்றுக்கு மாற்றாக நிகராக இன்னொன்றை வைத்தல் என்றாகிறது. ஓரிடத்தில் ஒன்றை இடுதல் என்பது தனித்தன்மை. ஓரிடத்தில் ஒன்றை ஈடாக்குதல் என்பது ஒப்புத்தன்மை. மாற்றீடு என்றால் ஒன்றுக்கு மாற்றாக வேறொன்றை ஈடுதல் ஆகும். மதி எனும் சொல் மனதிலிருந்து எழும் அறிவினை குறிப்பது. தனிப்பட்ட காரண காரியத்தை மட்டும் குறிக்கும் சொல்லும் அல்ல, மனம் என்ற பெருவெளியை குறிக்கும் சொல்லும் அல்ல. மதி என்றால் அதில் மனம், காரண காரியம் ஆகிய இரண்டுமே உண்டு. மதி எனும் சொல் மதிப்பு என்று வளர்ச்சி அடைகிறது. உறுப்பு ஆகிறது. அறுப்பு ஆகிறது. கருப்பு ஆகிறது. விருப்பு ஆகிறது. அவ்வாறுதான் மதிப்பு ஆகிறது.
பகரமை, பூ ஆகியன சேர்கையில் வினை நிகழ்தலை அது குறிக்கிறது. அது வினை சொல் அல்ல, ஆனால் அது வினை நிகழும் தன்மையை குறிப்பது. மிகவும் நுட்பமானது, இன்றியமையாதது. இந்த விளக்கம் பொறுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கரு என்பது கருவாக இருப்பது, ஒரு குறிப்பிட்ட வடிவில் இல்லாதது, ஆனால் வடிவம் ஆகும் எல்லா தன்மைகளையும் தனக்குள் கொண்டிருக்கிறது என்ற கருத்து. கருத்து எனும் சொல் கூட கருவில் இருந்துதான் வளர்ச்சி அடைகிறது. அது கருப்பு என்றாகும் போது கருவின் வண்ணம் கருப்பு என்ற கருத்தினை முன்வைக்கிறது. இந்த கருப்பு என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, அது ஒரு வினை நிகழும் தன்மையையும் குறிக்கிறது. வெறுப்பு என்றாகிறது. வெறு என்பது வினைப்படும் தன்மையில் இருந்தால் அது வெறுப்பு. வெறுத்தல் எனும்போது அது வினைச்சொல், அது வினை. வெறுத்தல் வினை, வெறு கருத்து, வெறுப்பு என்பது வினை ஆகவில்லை, ஆனால் வினைப்படும் தன்மையில் இருக்கிறது. அதேவேளை அது கருத்து மட்டுமல்ல, கருத்துக்கும் வினைக்கும் இடையில் இருப்பதுதான் வெறுப்பு என்பது. இப்பு ஆகியன சேர்க்கை கொள்ளும் பொழுது வினையின் தன்மை எழுந்து விடுகிறது. இருப்பு என்பதும் இவ்வாறுதான். ஒரு உயிரினத்தின் இருப்பு, ஒரு மனிதரின் இருப்பு என்பது இரு எனும் சொல்லிலிருந்து வளர்ச்சி அடைவது. வினைத்தன்மை வந்து விடுகிறது, இன்னும் வினையாகவில்லை என்று பொருள். மதிப்பு என்பது மனதின் அறிவு நிலை. மனதிற்கு பொருந்தாத வெற்று காரண காரிய உணர்ச்சி இருப்பது மதி என்ற சொல்லுக்கு பொருத்தமற்றது. பொதுவாக நாம் அதனை பகுத்தறிவு என்கிறோம். 1 முதல் 5 வரையிலான அறிவு நிலைகள் இவ்வாறானவை. உணர்ச்சியின் வழியாக சூழலை அறிந்து கொள்ளுதல். மனதிற்கு, மன வளர்ச்சிக்கு, அல்லது மனதின் மன வளர்ச்சி என்று கூறக்கூடாது, மனம் ஏற்கனவே இருக்கிறது, அதனை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பற்ற நிலை 1 முதல் 5 வரையிலான அறிவு. இவை யாவுமே உணர்ச்சியின் அடிப்படையிலிருந்து எழுவன. பகுத்தறிவு எனப்படுவது அடிப்படையில் உணர்ச்சியின் அடித்தளத்திலிருந்து எழுகிறது. உணர்ச்சி இல்லை என்றால் பகுத்தறிவே இருக்காது. தோல் மரத்து போகிறது, உணர்ச்சி இல்லை என்றால் உற்றறிவு இருக்காது. நாக்கு மரத்து போகிறது, அழுகி போகிறது என்றால் அந்த உணர்ச்சி இருக்காது. இவ்வாறு புலனறிவு உணர்ச்சியினால் எழுவது. அது மனதின் ஆழத்திலிருந்து எழுவது அல்ல. மதி எனப்படும் கருத்து மனதில் இருந்து எழுவது, ஆனால் அது ஓர் அறிவு. பகுத்தறிவுக்கு அடுத்த நிலையில் இருப்பது மதி. அதேவேளை மனதின் ஆழ்நிலையில் இருப்பது அது அல்ல. மனதின் ஆழ்நிலையில் இருப்பவை சிந்தை, உணர்வு ஆகியன. மதிப்பு எனும்போது
வினைப்படும் தன்மை அதற்கு வந்து விடுகிறது. யாவற்றுக்கும் மதிப்பு உண்டு என்பதுதான் இலக்கணம். யாவற்றுக்கும் மதி உண்டு என்பது இலக்கணம் அல்ல. யாவற்றுக்கும் மதிப்பு உண்டு என்றால் என்ன பொருள்? மாந்தர் ஒரு பொருளை நோக்குகையில் அந்த பொருளின் கருத்து எவ்வாறானது, தன்மை எவ்வாறானது என்று ஒரு மதிப்பினை புரிந்து கொள்ளுகிறார். இதுதான் உண்மையிலே மதிப்பு எனப்படுவது. அந்த மதிப்பு எதிலிருந்து எழுகிறது? அந்த பொருளின் வினைப்படும் தன்மையிலிருந்து எழுகிறது. இது இவ்வாறு வினையாற்றத்தக்கது என்பதுதான் அந்த பொருளுக்கு இடப்படும் மதிப்பு. யாவும் மதிப்புடைய என்பது இவ்வாறானது. மதிப்பில்லாதது என்று ஒன்று இல்லை. ஏனென்றால் யாவுமே வினையாற்றுகின்றன, வினைக்கு ஆட்படுகின்றன, வினை ஆற்றுகின்றன. ஒன்றன் வினையை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறாரோ அந்த அளவு அதற்கு மதிப்பிடுகிறார். இதெல்லாம் உண்மையான கருத்துகள். நடைமுறையில் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். மதி, மதிப்பு ஆகிய சொற்களுக்கு இவைதான் விளக்கம். மதிப்பில்லாதது என்று ஒன்றுமே இல்லை. அம்மையப்பருடைய படைப்புகளில் மதிப்பற்றது என்று ஒன்று இருக்காது. நீ எந்த அளவுக்கு பிறவற்றின் மதிப்பை புரிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இறைவனின் படைப்பைத்தான் புரிந்து கொள்கிறாய். ஆகவேதான் இலக்கணம் யாவற்றுக்கும் மதிப்புண்டு என்கிறது. ஒன்றை முறையாக மதித்தல் என்றால் அதன் இயல்பான தன்மைகளை புரிந்து கொள்ளுதல் என்றுதான் பொருள். அப்புரிதலுக்கேற்ப அதனிடம் பழகுதல், நடைமுறைகளில் ஈடுபடுதல் வேண்டும். அதுதான் மதிப்புடன் நடந்து கொள்வது. ஒன்று எந்த மதிப்பில் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு அதனை பயன்படுத்துதல், அதனோடு செயல்படுதல், வினையாற்றுதல் ஆகியன இருக்க வேண்டும். ஒரு மனிதர் எவ்வாறு இருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டால் அவருடைய மதிப்பினை அறிந்து கொள்ளுதல் என்றாகும். அந்த மதிப்பிற்கேற்ப உறவாடுதல், பழகுதல் ஆகியன இருப்பது இயல்பு. இம்மதிப்பில் மிக இருக்கும், குறை இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் மதிப்பில்லாத மனிதர் என்று ஒருவர் இல்லை. ஒரு மனிதரும் மதிப்பு கொண்டவரே. இது உயர்வினை குறிக்கும் சொல் அல்ல. ஆகவேதான் நான் மதி என்றால் என்ன என்று தெளிவாக விளக்கினேன். ஒவ்வொரு பொருளும் மதிப்புடையது, ஒவ்வொரு மனிதரும் மதிப்புடையவர். ஒரு மனிதரின் வினைத்தன்மை என்ன என்பதனை புரிந்து கொண்டால் அந்த மனிதர் மீதான மதிப்பு என்று அது ஆகும். மதிப்பீடு என்றால் வேறொரு கருத்து, கொள்கை, மனிதர் என்ற வேற்றுமைகளோடு
ஒருவரது மதிப்பினை ஒப்பிடுதல், அதுதான் மதிப்பீடு. ஒன்றுக்கு மாற்றாக, நிகராக, எதிராக, போட்டியாக இன்னொன்றை இட்டால் அது மதிப்பீடு. எவரையும் மதிப்பீடுக்கு உள்ளாக்காதிருங்கள் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இதற்கு பொருள், எவரையும் வேறு ஒருவருடைய அல்லது கருத்தின் மதிப்புடன் ஒப்பிடாதீர்கள் என்றுதான் ஆகும். எவரை பற்றியும் எவ்விதமான மதிப்பும் வேண்டாம் என்று அதற்கு பொருள் அல்ல. இவர் இவ்வாறானவர், இவருடைய தன்மைகள் இவை என்ற மதிப்பு இல்லாமல் எந்த மனிதருடைய அறிவும் செயல்படாது. ஒருவரை நோக்கும் போதும் பழகும் உறவாடும் போதும் இவர் இவ்வாறானவர் என்ற மதிப்பு எழுந்து கொண்டுதான் இருக்கும். அது மதிப்பீடு அல்ல. இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் என்பது மதிப்பீடு. அல்லது இவர் இவ்வாறு இருக்கிறார், இவர் அவ்வாறு இருந்தால் எப்படி இருக்கும் என்பது மதிப்பீடு. இவர் முன்பு அப்படி இருந்தார், இப்பொழுது இப்படி இருக்கிறார், நாளை எப்படி இருப்பாரோ என்பது மதிப்பீடு. ஒப்புமை எழுந்தால் மதிப்பீடு, தனித்தன்மையை நோக்கினால் மதிப்பு. மதிப்பீடு செய்யாதிருங்கள் என்று கூறுவதற்கான அடிப்படை, அது தனித்தன்மைகளை நோக்குவதிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறது. அடுத்ததாக, மாற்றத்திற்கு எதிரானதாக மதிப்பீடு வளர்ச்சி அடைந்து விட்டது. ஒருவர் மீது மதிப்பீடு சுமத்தப்படுகிறது என்றால் அது ஒரு ஒப்பீட்டிலிருந்து எழுகிறது. அவர் தன்னை போல் இல்லை, அவரை போல் இல்லை, இவரை போல் இல்லை என்ற கருத்து இல்லாமல் ஒருவர் மீது மதிப்பீடு எழுவதே இல்லை. அப்படி எழுவதற்கு வாய்ப்பில்லை. அல்லது அவருடைய கடந்த காலம் அவ்வாறானது என்பதிலிருந்துதான் மதிப்பீடு எழும். அல்லது ஒருவரை பற்றி பலர் என்னவெல்லாம் கூறுகிறார்கள் என்ற எல்லா கருத்துகளின் தொகுப்பாக அவர் மீது மதிப்பீடு எழும். இதில் எதுவுமே அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரின் தனித்தன்மை அல்ல, அது அவருடைய மதிப்பு அல்ல. மதிப்புற நோக்குங்கள், மதிப்பீடு செய்யாதிருங்கள் என்பதுதான் நான் கூறும் கருத்து. மதிப்பீடுகளை முன்வைக்கும் போது மாற்றத்திற்கு எதிரான மனநிலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள். உங்களால் மாற்றத்தை எதிர்கொள்ள இயலாமல் போகிறது. ஒரு நிலையில் மாற்றம் நிகழும் போது அதற்கு எதிராக நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமலோ செயல்படுகிறீர்கள். ஒருவர் மீது மதிப்பீடு இருக்கிறது. அந்த மதிப்பீட்டினை நீங்கள் பற்றிக் கொள்கிறீர்கள். ஆனால் அவர் ஏதோ ஒரு மாற்றத்திற்கு உட்படுகிறார் எனும்போது அந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய மதிப்பீடுகளால் புறந்தள்ளுகிறீர்கள். நீங்கள் பிறருடைய மதிப்பீடுகளுக்கு ஆளாகி கிடக்கிறீர்கள். அவற்றை விளங்கிக் கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ள விழைகிறீர்கள். அம்மாற்றம் நிகழும் போது மற்ற யாவரும் அல்லது பலர் ஒன்றிணைந்து உங்கள் மீது மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டே இருந்தால் உங்களால் மாற்றமடைய இயலாது. அது மிக கடினமான பயணமாக இருக்கும். மாறாக
நீங்கள் மாற்றமடைய தொடங்கும் போது உங்கள் மீதான மதிப்பீடுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உங்கள் விரலை பற்றி கொண்டு மாற்றத்தில் உங்களோடு உடன் வருவதற்கு உறவுகள் இருந்தால் அதுவே உங்களை நெறிப்படுத்தும். பிறர் மாற்றமடைய விழையும் போதும் அவர்களுடைய விரல்களை நீங்கள் அப்படித்தான் பற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் மீது மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டிருக்க கூடாது. அவர்கள் மாற்றமடைய விரும்பவில்லை என்றால், அல்லது அவர்கள் மாற்றம் அடைந்து தெளிவடைய வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதிருக்கிறார்கள் என்றால், அந்த நிலையிலும் அவர்கள் மீது மதிப்பீடு இருக்கக்கூடாது. ஏனெனில் மதிப்பீடு எனப்படுவது ஒரு வகையில் இன்னொரு மனிதர் மீதான தீர்ப்பு எழுதுவது, அதாவது தீர்ப்பது. எதனை தீர்க்கிறது? அவருடைய வாழ்க்கை குறித்த புரிதல்களை தீர்க்கிறது, உங்களுக்கும் அவருக்கான உறவை தீர்க்கிறது, உங்களுக்கும் அவருக்குமான உரிமைகளை தீர்த்து விடுகிறது. தீர்தான் தீர்ப்பு என்றாகிறது. அது வினையாற்றும் தன்மைக்கே வந்து விடுகிறது. அது தீர்கிறது, உங்களுக்கும் அவருக்குமான உறவு தீர்கிறது. ஒருவர் மாற்றம் அடைகிறாரா அடையவில்லையா என்பது அவருடைய வாழ்க்கை போக்கில் அவர் பெற வேண்டிய அருள் அல்லது அவர் தனக்குத்தானே விதித்துக் கொள்ளும் தண்டனை. அருகே இருப்பவர்கள் அந்த மாற்றத்திற்காக விரும்பலாம், வேண்டலாம், ஒரு நிலை வரை வினையாற்றலாம். அப்பொழுதும் கூட அவர்கள் மீது மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டே இருந்தால் விதைத்துவிட்டு பொறுமை இல்லாமல் அதனை தோண்டி பார்ப்பது போன்று அதாகிவிடும். அல்லது விதைத்து சில நாட்களுக்கு பிறகும் அது முளைக்கவில்லை என்பதனால் ஆத்திரத்தில் அதன் மீது கற்குவியல்களை கொட்டிவிடுவது போலாகிவிடும். விதைத்து விட்டீர்கள் என்றால் அதனை விடுங்கள். அது முளைக்க வேண்டுமா சிதைய வேண்டுமா என்பதனை இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்வான். இது முளைக்காத விதை, அல்லது இது முளைத்தாலும் காய்க்காது, ஒருவேளை காய்த்தாலும் இது தரும் காய்களும் கனிகளும் தரமற்றவை என்றெல்லாம் அமர்ந்து வாதாடி கொண்டிருப்பது உண்மையில் ஒருவர் தன் மீது தனக்கு இருக்கும் மதிப்பினை அவிழ்க்கிறார் என்றுதான் ஆகும். அதாவது அவர் தன்னைத்தானே அம்மனப்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் ஆகும். ஏனெனில் பிற ஒன்று என எது படைக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு வெளியே புறத்தே எது படைக்கப்பட்டிருக்கிறதோ அதனையும் உன்னை படைத்தவன் தான் படைத்தான். உனக்கு உரிய மதிப்பினையும் அவனே வழங்கினான், அதற்குரிய மதிப்பினையும் அவனே வழங்கியிருக்கிறான். அது மேம்பட வேண்டும் என்று நீ விரும்பலாம், வேண்டலாம், வினையாற்றலாம். ஆனால் அது மேம்படாது என்று கூறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. நீ அத்துமீறுகிறாய். நீ அத்துமீறுகிறாய் என்பதற்கு என்ன பொருள்? உன்னை நீயே மதிப்பிழக்க செய்கிறாய் என்று பொருள். ஏனெனில் இப்பொழுது நீ உன் தனித்தன்மையிலிருந்து வெளியேறி இன்னொன்றின் தனித்தன்மையினை சிதைக்க துடிக்கிறாய். தன் விதைகள் முளைக்க வேண்டும் என்று மட்டும் விரும்புபவர்கள் நிலத்தை புரிந்து கொள்வார்கள், அதில் உள்ள பற்றாக்குறைகளை நீக்குவதற்காக உழைப்பார்கள். நீர் பாய்ச்சுவதனை விட
மழை பொழிந்தால் சிறப்பு என்று வானத்தை பார்ப்பார்கள், வேண்டுவார்கள். மழை பொழிந்து விட்டால் அந்த விதைகள் எவ்வாறு முளைத்து வருகின்றன என்பதனை காண்பதற்கு நிலத்திற்கு ஓடுவார்கள். தன் விதைகள் முளைக்கட்டும், ஒருவேளை முளைக்காமல் போனால் அடுத்த ஏற்பாடு என்ன என்று கணக்கிடுபவர்கள் இவற்றையெல்லாம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நிலத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக விதைகளை முளைக்கச் செய்வதற்கான வழிமுறைகளை நாடுவார்கள். அவர்களுக்கு மழை ஒரு பொருட்டல்ல. நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி பாய்ச்சினாலும் முளைக்கத்தானே செய்யும் என்பார்கள். இது மதிப்பீடு. நிலம் மதிக்கத்தக்கது, மழை மதிக்கத்தக்கது, விதைகள் மதிக்கத்தக்கன என்று ஒவ்வொன்றின் தனித்தன்மைகளையும் புரிந்து கொண்டு இந்த தனித்தன்மைகளை ஒரு கூட்டமைவு ஆக்கி முளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர் எவரோ அவரே உண்மையான இறைவனின் குழந்தை. மாறாக ஒவ்வொன்றின் மீதும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. இந்த மதிப்பீட்டை அதனால் சரி செய்து விடலாம், இதனால் நீக்கி விடலாம், இதனை கொண்டு அதனை குறைக்கலாம் அல்லது கூட்டலாம் என்று கணக்கிடுபவர்கள் உண்மையில் இறைவனின் உறவிலிருந்து விலகுகிறார்கள். ஆகவேதான் மதிப்பீடுகள் கொடுமையானவை, வன்மம் நிறைந்தவை என்று நான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் நீங்கள் எதிர்பார்க்கும்படி இல்லை என்பதற்காக அவர் குற்றவாளியாகிவிட மாட்டார். உங்களுடைய கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பவர்கள் எப்பொழுதுமே பிழை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லர். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருப்பவர்கள் தவறான நடத்தை கொண்டவர்கள் அல்லர். உங்களுடைய கருத்துகளுக்கு மாறாக நடந்து கொள்பவர்கள் முறைகேடானவர்கள் அல்லர். முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மதிப்பீடுகள் ஒப்புமையில் இருந்து எழுகின்றன. ஒருவரை வேறொருவரோடு ஒப்பிடுகிறீர்கள் அல்லது ஒருவரின் குணத்தை இன்னொரு குணத்தோடு ஒப்பிடுகிறீர்கள். அந்த இன்னொரு குணம் எனப்படுவது என்ன? அது உங்களுக்கு பிடித்தது அல்லது அதன் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறது. அது உங்களுக்கு பிடித்தது, அதன் மீது பாசம் இருக்கிறது என்றால் அது உங்களுக்கானது. அதனை நீ இன்னொருவரோடு ஒப்பிடுவது அத்துமீறுவது. உன் எல்லைக்கு புறத்தே இருக்கும் இன்னொன்றுக்குள் நுழைந்து கேள்விகளை எழுப்புகிறாய் அல்லது கண்காணிக்கிறாய். ஆகவே நீ மதிப்பிடுகிறாய், தீர்ப்பிடுகிறாய். உனக்கு எதிராக ஏதேனும் ஒன்று நிகழ்கிறது என்றால் அப்பொழுது மதிப்பிட தேவையில்லை. அப்பொழுது முறையாக நீ மதிப்பிட வேண்டும், மதிப்பீடு செய்ய தேவையில்லை. முறையாக நீ அதனை மதிப்பிட வேண்டும். இது ஏன் எனக்கு எதிரானது, இது ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறது என்று நீ மதிப்பிட வேண்டும். அவ்வாறு நீ மதிப்பிட தவறியதனால் தான் அது உனக்கு எதிராக திரும்புகிறது. மனிதர்கள் மதிப்பீடு செய்ய தொடங்கிய பின்னர் மதிப்பிடுதலில் இருந்துதான் விலகினார்கள். இது என்ன என்று இவர்களுக்கு தெரியாது. மாறாக இது அதுபோல் இருக்கிறது, ஆகவே எனக்கு பிடிக்கும் என்கிறார்கள். இது அதுபோல் இல்லை, ஆகவே பிடிக்காது என்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இது என்ன என்பதனை இதனை நோக்கி நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அது அல்ல, இது அதுபோல் இல்லை, இது அதுபோல் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது என்னவோ
அதனை புரிந்து கொள், அது என்னவோ அதனை புரிந்து கொள். இது மதிப்பிடுதல். அதாவது அதன் மதிப்பினை இடுதல். இதற்கு இது மதிப்பு என்று நீ இடுகிறாய், அது உன் கருத்து. அதற்கு இன்னொருவர் இன்னொரு மதிப்பு இடுவார், அது அவர் கருத்து. இதற்கு இதுதான் மதிப்பு என்று நீ கூறும்போது, இல்லை இதற்கு இது மதிப்பு என்று இன்னொருவர் கூறுகிறார் என்றால், இந்த இரண்டையும் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும், அல்லது இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என துடிக்கும் ஒவ்வொருவரும் மதிப்பீடு செய்கிறார்கள். இந்த கருத்திலிருந்து சிறிதளவு, அந்த கருத்திலிருந்து சிறிதளவு எடுத்துக்கொண்டு அவர் அப்படிப்பட்டவர் என்று ஒரு கதை எழுதப்படுகிறது. இந்த கதையை நீ நம்புகிறாய், இந்த கதையைத்தான் நீ நம்புவதற்கு துடிக்கிறாய். விளைவாக நீ எவர் மீதெல்லாம் மதிப்பீடு செய்கிறாயோ அவர் உனக்கு எதிரியாகிறார், அல்லது நட்பு போல பாசாங்கு செய்து கொண்டு உன்னை கவிழ்க்க நினைக்கிறார். இந்த இரண்டு தான் நிகழும். இதிலிருந்து எவருமே தப்ப இயலாது. மதிப்பீடு செய்யும் ஒவ்வொருவரும் ஏமாற்றுகிறார்கள், விளைவாக ஏமாற்றப்படுகிறார்கள். இது ஒரு சுழல். இந்த சுழலில் கால் வைத்தவர்கள் சிதையாமல் வெளியேறியதே இல்லை, வெளியேறவே இயலாது. ஒரு சிலருக்கு எதிராக இன்று மதிப்பீடுகளை நீங்கள் கட்டி எழுப்பலாம். இந்த மதிப்பீடுகள் உங்களை சிதைக்காமல் வீழாது. அதிலிருந்து இனி எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உன் தலையில் ஒரு கல்லாவது விழும். நீ கட்டிய கோட்டை அப்படிப்பட்டது. இதுதான் மனிதர்கள் என்று பூசல் மிக்க சூழலில் வாழ்வதற்கான அடிப்படையான காரணம். ஒவ்வொருவருக்குமே பிறர் மீது மதிப்பீடுகள் தான் இருக்கின்றன, மதிப்பெல்லாம் இல்லை. நான் இன்னும் ஒரு வகையில் வருந்தி கூட கூறுவேன், பலமுறை கூறியதுண்டு, யாருக்கும் யாருடைய மதிப்பும் தெரியவில்லை என்று கூறுவேன். உண்மையிலே யாருக்கும் யாருடைய மதிப்பும் தெரியவில்லை. யாரும் யாரையும் மதிப்பதே கிடையாது. ஒன்று மரியாதை கொடுப்பதாக கருதி கொண்டு பாசாங்கு செய்கிறார்கள், அல்லது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அது பெரும்பகுதி பாசாங்கு, ஒரு பகுதி மரியாதை. அதெல்லாம் அவரவருக்கே தெரியும். அந்த மரியாதை ஒரு பாசாங்கு என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மரியாதை என்பது ஒரு மதிப்பளித்தல், மதிப்பினை உயர்த்தி அளித்தல் என்பதுதான் மரியாதை. ஒருவருக்கு மதிப்பினை நீங்கள் உயர்த்தி தருகிறீர்கள் என்பதுதான் உண்மை என்றால் அதற்கு என்ன பொருள்? உங்களை விட அவர் மதிப்பானவர் என்று பொருள், இல்லையா? அதனால்தான் நீங்கள் அதனை உயர்த்தி தருகிறீர்கள், மரியாதை தருகிறீர்கள். உங்களை விட உயர்வானவர் என்று உண்மையிலேயே நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றால், அவ்வாறான மனிதருக்கு மாற்றாக, எதிராக ஏதேனும் உங்களிடமிருந்து கருத்து வருமா? வராது. மாற்று கருத்து யார் மீதும் எழ வேண்டும். ஆனால் அந்த மாற்று கருத்து அவரவரிடம் முன்வைக்கப்பட வேண்டும். ஒருவரை பற்றிய மாற்று கருத்து அவரிடம் மட்டும் பகிரப்படுவதில்லை, அவரை சுற்றி இருக்கும் பலரிடம் பகிரப்படுகிறது என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது,
நீங்கள் உயர் மதிப்பு வைக்கிறீர்கள் என்பது எவ்வளவு போலித்தனமானது, எவ்வளவு பெரிய பாசாங்கு அது. இதனை வெற்றிகரமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் இது ஒரு சுழல். ஏதோ ஒரு நிலையில் அல்லது ஒரு சூழலில் இதற்குரிய விலையை இந்த சுழல் உங்களிடமிருந்து உறிஞ்சியே தீரும். நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கொடுக்காமல் அதிலிருந்து வெளியேற முடியாது. நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான கரங்களுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பான கோட்டைக்குள் பதுங்கி கிடந்தாலும், உங்கள் மனம் உங்களை வதைத்து உங்களை கதறச் செய்து இதற்குரிய விலையை பெறும். பாசாங்குகள் இப்படிப்பட்டவைதான். தொடர்ந்து பாசாங்கு செய்ய இயலாது. அப்படி தொடர்ந்து பாசாங்கு செய்கிறீர்கள் என்றால் உங்களை சுற்றிய ஒரு சுழல் எழும். அந்த சுழல் உங்களை அமிழ்த்தும். அது மூச்சு திணறச் செய்யும். ஒருவர் மீது மிகை மதிப்பு இருக்கிறது என்ற மதிப்பீடே இப்படிப்பட்டது. குறை மதிப்பு என்ற மதிப்பீடு இதனினும் கொடுமையானது. சரி, ஒருவர் மீது உங்களுக்கு குறைவான மதிப்பீடு இருக்கிறது, அதுதான் உங்கள் கருத்து என்றால் அவ்வாறானவர்களிடம் விலகித்தானே இருக்க வேண்டும். உங்கள் கருத்தின்படி அவர்கள் அல்லது அந்த ஒருவர் அல்லது ஒரு சிலர் குறைவாக மதிக்கத்தக்கவர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நெருக்கம் வேண்டி இருக்கிறது அவர்களிடம்? உங்களுக்கு நிகரான அல்லது பொருத்தமான மதிக்கத்தக்கவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டியதானே? அதுதானே நேர்மை. அது உண்மை அல்ல, குறைந்த அளவுக்கு அது நேர்மை. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மிகையான மதிப்பு கருத்துக்களை வளர்த்து கொண்டு அல்லது தன் மீது தனக்கே மதிப்பீடுகளையும் எழுப்பிக் கொண்டு அந்த மதிப்பீடுகளில் இருந்து பிறரை நோக்கி இவர் இப்படி அவர் அப்படி என்று கருத்துருவாக்கம் செய்து கொண்டு இறுதியில் பெறுவது என்ன? தனிமைப்படுத்தப்படுதலும் புறந்தள்ளப்படுதலும் தான். இவ்வாறானவர்களால் உறவாடவே இயலாது. எவ்வளவுதான் உறவுகள் வாய்த்தாலும் நிலைக்காது. தானே தனை உண்ணல் நாணாமை அஃது காதல் கைகொளினும் நழுவிச் சிதையும் என்று காதல் கொள்கை பாடத்தில் ஒரு மறைமொழியை விளக்கினேன். தானே தனை உண்ணல் நாணாமை அஃது காதல் கைகொளினும் நழுவிச் சிதையும். ஒருவர் தன்னைத்தானே உண்ணிக் கொள்கிறார் அல்லது தன்னைத்தானே தனக்குத்தானே மிக நெருக்கமாக இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? அவர் பிறருக்கு உண்மையான நெருக்கமற்றவர் என்று பொருள். அவருக்கு தான் தனக்கு நெருக்கம். இவ்வாறு தன்னைத்தானே உண்ணிக் கொண்டிருப்பவர்கள் தன்னோக்குவாதிகள் என்று எளிமைப்படுத்தி கூறலாம். எப்பொழுதுமே தன்னுடைய நலன் அல்லது தன்னுடைய சிக்கல் இவற்றை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் தானே உண்ணி இருப்பவர்கள். இவ்வாறு தன்னைத்தானே உண்ணி இருப்பவர்கள் நாணம் இல்லாதவர்கள், நாணமற்றவர், நாணம் மாட்டார்கள். பேச்சு வழக்கில் அது வெட்கம் கெட்டவர்கள் என்று பேச்சு வழக்கு உண்டு.
முறையான சொல் நாணாமைதான். எவர் ஒருவர் தன்னைத்தானே உண்ணி கிடக்கிறார்களோ அவருக்கு நாணமே இருக்காது. ஏனென்றால் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் தன்னுடைய கீழ்மைகள் வெளிப்படாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் செய்யும் எல்லாமே நாணங்கெட்ட செயல்களாக இருக்கும். தன் பெருமை தலைப்படவும் தன் கீழ்மை மறைப்படவும் அவர்கள் செய்பவை நாணங்கெட்டவையாக இருக்கும். தன் பெருமை தலைப்படுதல், தன் கீழ்மை மறைப்படுதல். தன்னுடைய பெருமை தலைப்பட வேண்டும், தன்னுடைய கீழ்மை மறைக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு தான் இருக்கும். யாரிடம்? தானே தன்னை உண்ணி இருப்பவர்களிடம். இவ்வாறானவர்களுக்கு நாணமே இருக்காது. இவர்களுக்கு காதல் கைகொள்ளினும் நழுவி சிதையும். காதலே இவர்கள் கையை பிடித்தாலும் இந்த நாணம் இருக்கிறது அல்லவா, அதனால் காதல் நழுவி சிதைந்து போகும். இவர்களால் காதலிக்கவே இயலாது. இயல்பாகவே இவர்களுக்கு காதல் இருக்காது. காதல் என்பது காப்பும் ஈர்ப்பும். அதற்கு ஏற்கனவே இலக்கணம் கூறியிருக்கிறோம். காதல் கொள்கையில் காப்பும் ஈர்ப்பும் காதல் எனப்படும். ஒருவர் மீது காதல் இருக்கிறது என்றால் அவரை காக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவர் மீது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்க வேண்டும். ஈர்ப்பு இருந்தால் அவரை காப்பீர்கள். இந்த இரண்டும் இல்லை, ஏதோ ஒன்று பிடித்திருக்கிறது என்றால் அது காதல் அல்ல. காப்பும் ஈர்ப்பும் காதல் எனப்படும். ஒருவர் மீது காதல் இருக்கிறது என்றால் அவருடைய கண்ணியத்துக்கு எதிராக இன்னொரு மனிதரிடம் ஒரு சொல் உங்களிடமிருந்து வருமா? அல்லது அவருடைய காப்பிற்கு எதிராக ஒரு செயல் உங்களிடமிருந்து வருமா? வருகிறது என்றால் அது காதல் இல்லை. அது காதல் என்று நம்புவதன் வழியாகவும் அல்லது பிறரை நம்ப வைப்பதன் வழியாகவும் ஏதோ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கும் என்று நம்புகிறீர்கள். இவ்வளவுதான். அது காதல் இல்லை. இந்த நாணாமை பலரிடம் இருக்கிறது. மதிப்பீடு செய்வதற்கு வெட்கம், நாணப்பட வேண்டும். ஒருவரை மதிப்பீட்டிற்குள் அடைப்பதற்கு நாணப்பட வேண்டும். தானே தன்னை உண்ணி இருப்பவர்களிடம் மதிப்பீடு செய்வார்கள். அவ்வாறு தன்னோக்குவாதம் அல்லது தன்னோக்கு நிலை இல்லாதவர்கள் பிறரை மதிப்பீடு செய்ய மாட்டார்கள். இந்த மதிப்பீடு ஏன் சிக்கலானது என்றால் அது இன்னொருவருடைய மாற்றத்திற்கு எதிராக இருக்கிறது. ஒரு மாற்றமடைய வேண்டும் என்றால் அவர் மதிப்பீடு என்ற வலைக்குள் அடைக்கப்படக்கூடாது. ஒரு குழந்தை ஒரு பொருளை களவாடுகிறது. அறிவுரை கூறப்படுகிறது, மீண்டும் களவாடுகிறது, மீண்டும் களவாடுகிறது. இவ்வாறு அது 100 முறை களவாடுகிறது. இப்பொழுதும் அந்த குழந்தை ஒரு திருட்டு குழந்தை என்ற மதிப்பீட்டிற்குள் அடைக்கப்படக்கூடாது. இப்படி யார் கூறுவார்கள்? அந்த குழந்தை மாற வேண்டும் என்று விரும்புபவர்கள் தான் கூறுவார்கள். அந்த குழந்தை மாறினால் என்ன, மாறாவிட்டால் என்ன என்பவர்கள் 2வது முறையே அது திருட்டு குழந்தை என்று மதிப்பீடு செய்வார்கள். இறைவனுடைய படைப்பில் நீங்கள் அனைவருமே குழந்தைகள் தான். உங்களுக்கு என்ன வயது இருந்தால் என்ன, அல்லது உங்களுக்கு என்ன பெரிய கல்வி இருந்தால் என்ன, செல்வம் இருந்தால் என்ன, எல்லோருமே குழந்தைகள் தான். ஒருவேளை நீங்கள் உங்களை விவரமானவர், அறிவுடையவர் என்று கருதி கொண்டிருந்தால் இறைவனுக்கு முன் அது பிழையான மதிப்பு. அது ஒரு மதிப்பீடு, அவ்வளவுதான். மற்றவரை விட உங்களுக்கு விவரம் அதிகம், மற்றவரை விட உங்களுக்கு கல்வி அறிவு அதிகம், மற்றவரை விட செல்வம் மிகுதி. இதெல்லாமே மதிப்பீடு. இந்த மதிப்பீட்டினை உங்கள் தலையில் நீங்கள் சுமத்தி கொண்டிருந்தால் நீங்கள் இறைவனின் குழந்தை அல்ல. இதனைத்தான் தொடக்கத்திலே கூறினேன்.
மதிப்பீடுகளுக்கு அலைபவர்கள், மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டிருப்பவர்கள் இறைவனின் உறவிலிருந்து தான் விலகுகிறார்கள். ஏனென்றால் இறைவன் யாரையும் மதிப்பீடு செய்வதில்லை. அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு வழங்கியிருக்கிறான். ஒரு துரும்புக்கு, தூசுக்கு மதிப்பு வழங்கியிருக்கிறான். உனக்கும் மதிப்பு வழங்கியிருக்கிறான். நீ அதனை மதிப்பீடு என்று சிதைப்பாய் எனில் அவனுடைய அரவணைப்பிலிருந்து வெளியேறுகிறாய். இவ்வாறு வெளியேறி நீ என்ன பெறப்போகிறாய் என்பதனை உனக்கு காலம் காட்டும். ஒவ்வொருவருக்கும் அதனை காலம் காட்டும். மதிப்பீடுகள் எனப்படுபவை இணக்க வாழ்க்கைக்கு எதிரானவை. உங்களால் இணக்கமாக யாரோடும் வாழ இயலாது. இன்று உங்களோடு 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 4 பேர் மீது உங்களுக்கு மதிப்பீடு இருக்கும். அந்த மதிப்பீடு நேர்மறையானது, அதனால் இருக்கிறார்கள். எதிர்மறையான மதிப்பீடுகள் கொண்ட 4 பேரோடு உங்களால் இருக்க இயலாது. ஒரு நிலையில் இந்த 4 பேரில் 2 பேர் மீது எதிர்மறை மதிப்பீடு எழும், அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். இப்படியே நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நேர்மறையான மதிப்பீடுகள் கொண்டவர்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். இறுதி வரை உறவு அமையாது. மாறார். இதற்கு இது ஒரு கொடும் வழி. இனிமையானது எது என கேட்டால் இறைவன் வழங்கி கொண்டிருக்கும் வழி. அது மதிப்பீடுகள் அற்றது. ஆனால் துல்லியமான மதிப்புகளை கொண்டது. மதிப்பீடு இல்லை என்றால் மதிப்பு தெளிவானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்கும். எதிரே மலர்ந்திருப்பது மல்லிகை போன்றது, ஆனால் இது மல்லிகை அளவிற்கு அழகாக இல்லை, அதனை விட குறைவாக மனம் கொண்டது என்பது மதிப்பீடு. எதிரே ஒரு மலர் இருக்கிறது, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதன் மனம் எத்தன்மையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது, அதன் மதிப்பு என்ன என்பதனை உள்வாங்குவது. இதுதான் வழி. இது மல்லிகை போல் இல்லை என்று கருத தொடங்கும் பொழுதே அது தன்னுடைய இயல்புகளை மறைத்துக் கொள்ளும். அல்லது அது வெளிக்காட்டினாலும் உன் கண்ணுக்கு தெரியாது. இது மல்லிகை போல் இல்லை என்றுதான் இறுதி வரை அரற்றிக் கொண்டிருப்பாய். அது என்ன என்பது உனக்கு விளங்காது. உன் அருகே இருப்பவர்கள் உன் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப தங்களை ஒப்பனை செய்து கொண்டால் அவர்கள் உனக்கு எதிராக எவ்வளவு எண்ணினாலும் அவற்றை உன்னால் விளங்கிக் கொள்ளவே இயலாது. ஏனென்றால் நீ ஒப்பனைகளில் மயங்கி கிடப்பாய். அந்த ஒப்பனை எனப்படுவது சொற்களாக இருக்கும், செயல்களாக இருக்கும், தோற்றமாகவும் இருக்கலாம். நீ எந்த மதிப்பீடுகளை எதிர்பார்க்கிறாயோ அந்த மதிப்பீடுகள் உனக்கு காட்டப்படும், நீ அவர்களுக்கு தேவை என்றால். நீ எந்த மதிப்பீடுகளை வெறுக்கிறாயோ அந்த மதிப்பீடுகள் தங்களிடம் இருந்தாலும் உன்னிடமிருந்து அவர்கள் அதனை மறைத்துக் கொள்வார்கள். இறுதியாக ஒரு நிலையில் நீ கடுமையாக ஏமாற்றப்படுவாய். அப்பொழுது உன்னை சுற்றிலும் ஒப்பனை முகங்கள் தான் இருக்கும். அவை செயற்கையாக ஒப்பாரி வைக்கும், உன் விரல் நுனியை பற்றாது. இப்படித்தான் மனிதர்கள் கைவிடப்படுகிறார்கள். இப்படித்தான் மனிதர்கள் நல்லிணக்க வாழ்க்கைக்கு எதிராக சிதைந்து போகிறார்கள். உடனிருக்கும் மனிதர் எந்த தன்மையில் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
உடன்பாடு இருந்தால் ஏற்க வேண்டும், இல்லை என்றால் மறுத்து விட வேண்டும். அவ்வளவுதான். அதில் தெளிவு இருக்க வேண்டும். மாறாக இவர் அவர் போல் இல்லை, இது அது போல் இல்லை, அது இது போல் இல்லை என்று மதிப்பிடத் தொடங்கினால், மதிப்பீடு செய்ய தொடங்கினால், அதற்கு என்ன முடிவு இருக்கிறது? அதற்கு என்ன எல்லை இருக்கிறது? எந்த சொல் உன்னிடம் புன்னகையை வரவழைக்குமோ அந்த சொல்லை சொல்லிவிடுவார்கள். அவ்வளவுதான். அது அவர்களுடைய சொல் அல்ல, உனக்கு பிடித்த சொல் அது. எந்த சொல் உன்னை அழச் செய்யுமோ அந்த சொல்லை வெளிப்படுத்தி உன்னை அழவும் வைப்பார்கள். இவ்வாறு உன்னை அவர்கள் எளிதாக தூண்ட இயலும். நீ எச்சரிக்கை அடைகிறாய் என்றால் உடனடியாக ஒப்பனைகள் வழியாக உனக்கு ஏற்ற வகையில் அவர்கள் சில மதிப்பீடுகளை உருவாக்கி கொண்டு நெருங்கி விடுவார்கள். இவ்வாறானவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவ்வாறானவர்களை பற்றி கிடப்பவர்களும் வெற்றி பெற இயலாது. அது வெற்றி தோல்வி என்ற இருமைகளே வேண்டாம் என்பதுதான் நம் கருத்து. ஆனால் அந்த வெற்றி கூட கிடைக்காது. ஏனெனில் இது ஒரு சுழல். நீ ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறாய் என்றால் அந்த மதிப்பீடு உனது சூழலுக்கு பொருந்தாததாகவும் இருக்கலாம். நீ ஒரு சூழலில் இருக்கிறாய், இந்த சூழல் எவ்வாறானது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கு பொருத்தமில்லை என்றால் அதிலிருந்து விலக வேண்டும். இதுதான் உண்மையாக வாழ்வது. உள்ளது உள்ளபடி என்று இருப்பது இதுதான். இதற்கு மாறாக ஒவ்வொருவர் மீதும் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவர் மீதும் ஒரு மதிப்பீடு பட்டியலை சுமந்து கொண்டு திரிவது இறை நிந்தனை. மீண்டும் கூறுகிறேன், அது இறைவனை நிந்திக்கும் செயல். ஒருவர் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறாரோ அவ்வாறு இருப்பார். அவர் மாற்றமடைய வேண்டும் என்று நீ விரும்பினால், அவர் கடித்து குதறினாலும் அவருக்கு பக்கத்தில் நீ இருந்து அவரை மேம்படுத்த வேண்டும். இல்லை, அதற்கு நான் ஆக மாட்டேன், இவரை மாற்ற இயலாது, அல்லது இவர் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆயினும் என்னால் நெருங்க இயலாது என கருதினால் அவர் மீது மதிப்பீடு சுமத்தாமல் நீ நகர்ந்திருக்க வேண்டும். ஒருவரை மதிப்பீடுகளுக்குள் ஆழ்த்தி கொண்டே இருப்பாய் என்றால் அவருடைய மாற்றத்திற்கு எதிராக நீ இருக்கிறாய் என்றுதான் அதற்கு பொருள். அது இறைவனுக்கு நீ செய்யும் நிந்தனை. இறைவன் மாற்றமே இயல்பாக கொண்டிருக்கிறான். அவன் ஒருவரையும் மாற்றுவான். அவரவருக்கு உரிய வகையில் அவரவருக்குரிய காலத்தில் மாற்றத்தை நிகழ்த்துவான். அதற்கு நீ வழியாக இருப்பதே ஒரு பெரும்பேறு. இறைவன் நிகழ்த்தும் மாற்றத்திற்கு நீ வழியாக இருந்தாலே அது பெரும்பேறு. நீ அவனோடு இருக்கிறாய், அவனோடு உறவாடுகிறாய். ஆனால் ஒரு சிலர் மீது நீ சில மதிப்பீடுகளை வைத்து விடுகிறாய். அவர்கள் மாறவே மாட்டார்கள் என்று பிடிவாதமாக இருக்கிறாய். அந்த பிடிவாதம் கூட ஒரு பிழை இல்லை. எது பிழை, எது குற்றம் என்றால், அவர்கள் மாற்றத்தை நோக்கி ஒரு அங்குலம் எடுத்து வைக்கும் பொழுது மீண்டும் அந்த பாதங்களின் மீது சில கற்களை வீசுகிறாய். ஏனெனில் உனக்கு இப்பொழுது இருமாப்பு எழுந்து விடுகிறது. விளைவை சிதைக்கலாம் என்ற எண்ணம் இருமாப்பு. அந்த நகர்வு வேண்டாம். இவர்கள் மாறக்கூடாது என்பதற்காகவே நீ சில கற்களை வீசி விடுகிறாய். உன் மதிப்பீடு பொய்யாகிவிடும் என்ற பதற்றம் உனக்கு வருகிறது. இதனை மீறி இறைவன் எவரேனும் மாற வேண்டும் என்று நாடினால், அல்லது அதுவே அவனுடைய போக்கு என்றால், ஒரு மலையை தூக்கி அந்த பாதத்தில் வைத்தாலும்
அந்த பாதம் உந்தி எழுந்து ஓடும், ஆடும். அதனையெல்லாம் உன்னால் தடுக்க இயலாது. ஆனால் நீதான் சுழலுக்கு ஆட்படுவாய். உன் மீது மதிப்பீடுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவற்றை நீ பொறுக்கி வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ குப்பைகளை பிறர் தலையில் கொட்டுகிறாய் என்றால் உன் மீது விடும் குப்பைகளை நாற்றம் உனக்கு தெரியாது என்று பொருள். ஏனெனில் ஏற்கனவே நீ குப்பைக்குள் இருக்கிறாய். குப்பைக்குள்ளேயே இருந்து கொண்டு பிறர் மீது குப்பைகளை கொட்டும் எவருக்கும் குப்பையின் நாற்றம் அடிக்காது. ஆகவே தன் மீது தன் தலையில் கொட்டப்படும் குப்பைகளை பற்றி ஒரு அறிதலே இருக்காது. யாரேனும் 4 பேர் பூச்செண்டோடு எதிரே இருப்பார்கள். அவர்களை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டு நமக்கு எல்லோருமே பூச்செண்டு கொடுக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் குப்பை கூடத்தில் அல்லது குப்பை குழியில் கிடக்க வேண்டியிருக்கும். உனக்கு உன் வாழ்க்கையில் குப்பைகள் இருக்கக்கூடாது என்றால் உன்னிடம் இருக்கக்கூடாது. உன்னிடம் இல்லை என்றால் நீ பிறர் மீது குப்பைகளை கொட்ட மாட்டாய். ஒருவேளை உனக்கு எதிராக எவரேனும் அழுக்குகளோடு வந்தால் உனக்கே அருவருப்பாக இருக்கும். அவர்களை அருகே விட மாட்டாய், விலகி சென்று விடுவாய். இதுதான் உண்மையிலேயே இயல்பாக வாழும் வழி. மாறாக மற்ற பலர் மீது பலவிதமான மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டே இருப்பது, இவர்கள் நல்லவர்கள், அவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் இப்படி, இவர்கள் அப்படி என்றெல்லாம் மதிப்பீடுகளைத்தான் நீ முன்வைத்துக் கொண்டே இருக்கப் போகிறாய் என்றால் இது பல மடங்கு பெருக்கத்தோடு உன்னை பற்றியும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் அறிந்து கொள்ளவே இயலாது. ஏனெனில் உனக்கு எதிரே பூச்செண்டுகள் மட்டும் காட்டப்படும். அவை எல்லாமே மதிப்பீடுகள். ஏதோ ஒரு வலிமை உன்னிடம் இருப்பதனால் பூச்செண்டுகள் காட்டப்படுகின்றன. அந்த வலிமை ஒரு நாள் உன்னிடமிருந்து விலகும், விடைபெறும். அப்பொழுது அந்த பூச்செண்டுகளையும் எடுத்துக்கொண்டு எவருமே வரமாட்டார்கள். நேரடியாக குப்பை தொட்டியோடு வந்து உன் எதிரே நிற்பார்கள். வலிமை நிலையற்றது. நான் ஏற்கனவே தாய்மைய சக்தி நிலை என்ற ஒரு உரையாற்றியிருக்கிறேன். வலிமை, வலிமையற்றது, இந்த இரண்டும் சக்தியின் உள்ளே அடக்கம். சக்தியுடன் இருக்க வேண்டும், வலிமையோடு இருக்கக்கூடாது. வலிமை நிலையற்றது. நீ வலிமையில் இருப்பதனால் உனக்கு புகழ்ச்சியுரைகள் கிடைக்கின்றன. அல்லது உன் எதிரே இன்முகத்தோடு 4 பேர் இருக்கிறார்கள். ஒரு நாள் உன் வலிமை குறையும். ஒரு நாள் நீ நாணப்பட வேண்டி வரும் அல்லது வெட்கப்பட வேண்டி வரும். இப்பொழுது வலிமையுடன் இருப்பதனால் வெட்கமில்லாமல் எதனையாவது செய்தாலும் அதனை எவரும் சுட்டிக்காட்டுவதில்லை. இந்த வலிமை குன்றும் போது நீ நாணப்பட வேண்டியிருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு பெரும்பாடாகும், பெருங்காலமாகும். இந்த சுழலில் இருந்து நீ வெளியேற வேண்டும் என்பதுதான் விருப்பம். அதுதான் என்னுடைய விருப்பம். ஒவ்வொருவரும் இந்த சுழலில் இருந்து வெளியேற வேண்டும். ஏனெனில் நான் புரிந்து கொண்டவரை மிக மிக பெரும்பான்மையானோர் மதிப்பீடுகளுடன் தான் அலைகிறார்கள். நான் மதிப்பிடுவேன், மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மதிப்பிடுவேன். நான் மதிப்பீடு செய்ய மாட்டேன். இவரை போல் அவர் இல்லை என்ற கருத்து எனக்கு யார் மீதும் எழாது. இவர் எப்படி என்று எனக்கு தெரியும், அவர் எப்படி என்று எனக்கு தெரியும். ஆகவே இந்த மதிப்பீடு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது என்பது எனக்கு ஐயந்திரிபுர விளங்குகிறது. மதிப்பீடுகளுக்குள் நுழைந்தால் சில நொடிகள் அல்லது சில நிமிடங்களுக்கு மேல் நிலை இருக்கவே இயலவில்லை. அது முடைநாற்றம் எடுக்கிறது. ஆனால் பலர்
குடியிருப்பதே அங்குதான் என்பதனை நினைக்கும் போதே அவர்களுக்காக வருத்தம்தான் மேலிடுகிறது. மதிப்பிட வேண்டும், மதிப்பீடு செய்யக்கூடாது. ஒவ்வொருவரை பற்றியும் மதிப்பு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உடன் இருப்பவர்கள், எதிரே இருப்பவர்கள், தொலைவில் இருப்பவர்கள் யாவரின் தனித்தன்மைகள் விளங்கும். அவர்களுடைய குறைகள் என்ன என்று விளங்கிக் கொள்ள இயலும். அவர்களுடைய மிகைத்தன்மைகள் யாவை என்று விளங்கும். மதிப்பீடு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்து காட்டி அல்லது அவ்வாறு பேசி உங்கள் அடிமடியில் அவர்கள் கை வைப்பதற்கு ஏதுவான வழியமைத்துக் கொடுக்கிறீர்கள் என்றாகும். ஆகவேதான் சுருக்கமாக கூறுகிறேன், மதிப்பீடுகள் ஏமாற்றும். மதிப்பீடுகள் ஏமாற்றப்படும். ஏமாற்றுதல் ஏமாற்றப்படுதலை தவிர மதிப்பீடுகளுக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த இரண்டையும் இடையறாமல் செய்யும். இந்த இரண்டும் இடையறாமல் இருப்பதனால்தான் இது ஒரு சுழல் என்கிறேன். இன்று நீ ஏமாற்றுகிறாய், நாளை ஏமாறுவாய். இன்று நீ பலரை சேர்த்துக் கொள்கிறாய், நாளை நீ பலரிடமிருந்து விலக்கப்படுவாய். மீண்டும் மதிப்பீடுகளால் பலரை சேர்த்துக் கொள்வாய், மீண்டும் விலக்கப்படுவாய். இந்த சூழலிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் மதிப்பு வழங்கியிருக்கிறான் என்பதனை ஒப்புக்கொள். அந்த மதிப்பு எத்தன்மையது என்பதனை தனித்தன்மையுடன் உள்வாங்கி புரிந்து கொள். உனக்கு பொருத்தம் என்றால் உறவாடு, பொருத்தமில்லை என்றால் விலகினில். உனக்கு பொருத்தமில்லாதவர்களை குற்றவாளிகளாக்காதே. உனக்கு பொருத்தமில்லாதவர்களை பற்றி மதிப்பீடுகளை சுமத்தி கொண்டு அலையாதே. உனக்கு பொருத்தமில்லை என்றாலும் பிறர் மாற வேண்டும் என்று நீ விரும்பினால் அந்த மாற்றத்தை பற்றி அவர்களிடம் நேரடியாக உரையாடு. அதற்கான நேர்மை அல்லது பொறுமை உன்னிடம் இல்லை என்றால் உண்மையாகவே அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. இறைவன் அவர்களை கடை தேற்றுவான். எந்த குழந்தையும் சீரழிய வேண்டும் என்பதற்காக மனிதர்களே பெற்றெடுப்பதில்லை எனும் பொழுது இறைவன் எந்த குழந்தையும் தரிகட்டு போவதற்காக படைக்கவில்லை. உன்னால் மாற்ற இயலவில்லை என்றால் நீ ஒதுங்கிக்கொள். எவரேனும் ஒருவர் வந்து மாற்றுவார்கள். ஒருவேளை மாற்றத்திற்கே உட்படவில்லை என்றாலும் அது அந்த குழந்தையின் போக்கு. அப்படி தரிகட்டு போகும் உரிமையும் அதற்கு உண்டு. அது தரிகட்டே போகட்டும். உன் மதிப்பீடுகள் அதனை விட இழிவானவை, கொடுமையானவை, வன்மையானவை. ஆகவே எவரையும் மதிப்பிடுங்கள், எவர் மீதும் மதிப்பீடுகளை சுமத்தாதிருங்கள். எல்லாவற்றையும் மதிப்பிட்டு புரிந்து கொள்ளுங்கள். எதனையும் மதிப்பீடுகளின் வழியாக ஏற்பதும் மறுப்பதும் செய்யாதிருங்கள். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அமையப்பெறல் நிறைவதாக. நன்றி.